அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில வீட்டுகளில் தீய சக்தி இருப்பதற்கான, அதாவது பேய் பிசாசு நடமாட்டம் இருப்பதற்கான அறிகுறிகள் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதாவது ஒரு சில பேர் வீட்டில் நம்ம வீட்டில் தீய சக்தி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சில பேர்களுக்கு தெரியாது. சரிங்களா? நம்ம நம்ம மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால ஒரு சில அறிகுறிகளை வச்சே நம்ம என்ன செய்ய முடியும், இது தீய சக்தி இருப்பதற்கான அறிகுறி அப்படிங்கிறத 100% எடுத்து சொல்ல முடியும். சரிங்களா? அந்த என்னென்ன அறிகுறிகள் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் நம்ம வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது நம்ம வீட்டில் ஒரு தீய சக்தி இருந்துச்சு அப்படின்னா முதல்ல அந்த வீட்டில் பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். சரிங்களா? உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே மாற்றி மாற்றி வர ஆரம்பிக்கும். சரிங்களா? என்னதான் மருத்துவமனையில் போய் பார்த்தாலுமே அந்த உடல்நிலைங்கிறது சரியாகாது. சரிங்களா? ஒருத்தருக்கு சரியாயிடுச்சுன்னா அடுத்த நபருக்கு போகும், அடுத்த நபருக்கு சரியாயிடுச்சுன்னா அடுத்த நபர், இப்படி குடும்பத்தில் உள்ள எல்லா நபர்களுக்குமே தொடர்ந்து உடல் ரீதியாக பிரச்சனைகள் கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் ஒரு தெய்வத்தை வழிபடணும், விளக்கு ஏற்றி வழிபடணுங்கிற ஒரு எண்ணமே அந்த வீட்டில் இருக்காது. சரிங்களா? அந்த வீட்டில் என்னென்னா படுத்து தான் தூங்கணும், ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். சரிங்களா? ஒரு சுறுசுறுப்பு இருக்காது. சரிங்களா? ஒரு தெய்வ வழிபாட்டு இல்லை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. சரிங்களா? அது என்ன செய்கிறோம், அந்த தீய சக்தி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை அதோடைய கட்டுப்பாட்டுகளை அது கொண்டு போக ஆரம்பிக்கும். சரிங்களா? அதோடைய கட்டுப்பாட்டுகளை நம்ம போயிட்டோம் அப்படின்னா தெய்வ சிந்தனையே வராது. எப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருந்தாலுமே அந்த தெய்வ சிந்தனையிலலாம் நம்மளுக்கு போக்க வச்சு நம்மளை எந்த நேரம் பாரு சோம்பேறித்தனத்தில் கொண்டு போய் படுத்து தூங்க வச்சிடும். சரிங்களா? இது மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் நடமாடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியும். கருப்பு அங்கிட்டு திரும்பி பார்த்தோம்னா கருப்பாக இருக்கிற மாதிரியும். சரிங்களா? ஏதாவது ஒரு நடமாட்டம், ஏதோ ஒரு ஆன்மாவுடைய நடமாட்டம் இருப்பது போக உணர ஆரம்பிக்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு. சரிங்களா? குடும்பம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு விட ஆரம்பிக்கும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்க, வீட்டில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் ஏதாவது என்ன செய்யணும்னா இறந்து போகும். சரிங்களா? இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் இறந்து போணுச்சு, பசுமாடோ இல்லை நம்ம வளர்க்கக்கூடிய கோழி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இறந்து போச்சு அப்படின்னா அதெல்லாம் செய்வன கோளாறு. சரிங்களா? அதுவுமே செய்வன கோளாறுமே என்னன்னா ஒரு துஷ்ட சக்தியை தான் வீட்டில் கொண்டாந்து இது பண்ணி வச்சு செய்வனை பண்ணுறது. சரிங்களா? அதுதான் செய்வன கோளாறு. சரிங்களா? இது ஒரு சில ஆன்மாக்கள் என்ன செய்யும், வீட்டில் வச்சு தொந்தரவு கொடுத்துட்டு குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணும். சரிங்களா? இது இந்த பேய் பிசாசு வீட்டில் நடமாட்டம் இருக்கிறதா சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சில பேர்கள் பார்த்தீங்கன்னா குளிக்கணுங்கிற அந்த எண்ணமே வராது. சரிங்களா? ஒரு சில பேருக்கு வீட்டில் என்ன செய்யணும்னு வச்சுங்க, வாசப்படியில் தாண்டி போனோம்னாவே அடிக்கடி என்னச்சுன்னா வாசப்படியில் கால் இடிச்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? கால் இடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நிறைய இருக்குது. சரிங்களா? நிறைய அறிகுறிகள்லாம் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இது என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க, வீட்டில் தீய சக்தி இருக்குது அப்படிங்கிறத 100% நம்ம என்ன செஞ்சிருவோம், உறுதிப்படுத்திக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி வீட்டில் தீய சக்தி இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் உள்ள மாந்திரிகர்களோ இல்லை பூசாரிகளையோ பார்த்து உடனடியாகவே சரி பண்ணிக்கிறோம். இல்லை அப்படின்னா இது என்ன செஞ்சிடும் அப்படின்னா கடைசி ரொம்ப நாள் ஆக ஆக என்ன செஞ்சிடணும், அது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர ஆரம்பித்தோம். இந்த தீய சக்தி என்ன செஞ்சிடும், நம்ம எல்லாத்தையுமே அதோடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர ஆரம்பித்த பிறகு நம்ம போய் எங்கே போய் சரி பண்ணணும்னு போனாலுமே அது என்ன செய்யாது, போகாது. நம்மள்கிட்ட இருந்து வாழ ஆரம்பித்தோம், அது திருப்பி நம்மளை விட்டு போகாது. சரிங்களா? இப்போ சூழ்நிலைக்கு என்ன செஞ்சுருவோம், தள்ளப்பட்டுருவோம். சரிங்களா? அதுபோல் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உடனே நம்ம என்ன செஞ்சிடணும், அதற்கு உண்டான விஷயங்களை செஞ்சு அதிலிருந்து நம்ம மீள ஆரம்பிச்சுக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் முழுமையாக தீய சக்தி இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.